நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் ஒரு சீட் லட்டு பார்க்கலாமா? ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள் வீட்டில் சும்மாவே தூங்குதா? யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? கவலையே வேணாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கிட்டேன். சன்ஃப்ளவர் சீட்ஸு, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, ரைசன்ஸ், நீங்கள் வந்து வாட்டர்மெலான் சீட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் டார்க் காம்பவுண்ட் கடையில் கிடைக்கும் சாக்லேட், அதை வாங்கிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 டார்க் காம்பவுண்ட் போல் வச்சுட்டு அது கூடவே சேர்த்து பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமான சீட்ஸ் லட்டு வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டு முடித்தோடனே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நெக்ஸ்ட் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயினில் பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ஸ்டொமக் பெயினில் சஃபர் ஆகிறவங்களுக்கு இந்த லட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த லட்டு பிடிக்கிறதும் ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நம்ம எந்த விதமான நெய்யெலாம் ஆட் பண்ணவே தேவையில்ல. நம்ம நட்ஸ் அரைச்சோம் இல்லையா, அந்த நட்ஸில் இருக்கிற ஆயிலே செக்ரிகேட் ஆகி நமக்கு நல்லா உருண்டை பதத்துக்கு வந்துடும். இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கலாம். இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காம ராயரா விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் நான் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.